அரசியல் சம்பவங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களை வச்சு காமெடி கண்டென்ட் கொடுக்கறதுல யூடியூபர் ஷெகுவராவை அடிச்சுக்க முடியாது. அந்த வகையில இந்த காணொளி சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. யார பத்தி இப்படி ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க நீங்களே பாருங்களேன். உங்க தம்பிக்கு அந்த எக்ஸ் பிரிவோ ஒய் பிரிவோ ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு நல்ல விஷயம் தான். அது ஏன்னா ஒரு பிரபலமான ஆள் என் தம்பி இல்ல போற இடங்கள்ல ஏதாவது விஷயம் நடக்கும்ல, அப்ப அந்த மாதிரி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பிரபலமான ஆட்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டியிருக்கு. ஏன்னா அவரை பார்க்க கூட்டமே அதிகமாயிடும். பாதிக்கப்பட்ட கூட்டத்தை விட அவரை பார்க்க ஒரு கூட்டம் அதிகமாயிடும். அப்ப அது சரி பண்ண வேண்டியிருக்கு. அதனால அந்த ஒய் பிரிவு எக்ஸ் பிரிவு அதெல்லாம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. என்ன மனுஷன் பாரு அண்ணன். தம்பி வேற கட்சியோட தலைவரா இருந்தாலும் கொள்கை பிரச்சனையா இருந்தாலும் எப்படி பேசுறாரு பாரு. அந்த கேள்வி இன்னொரு திருப்பி கேள. நானா சும்மா கேளு சொல்றேன். அண்ணா அண்ணா உங்க தம்பிக்கு அந்த எக்ஸ் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன கிழிச்சிட்டியா பாதுகாப்பு? என்ன கிழிச்சிட்டியா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணும் இல்ல அதுக்குள்ள எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு ஒய் பிரிவு இசட்டு பிரிவு. தம்பி சிரிக்காத, சத்து அடிச்சிருவேன். சிரிக்காத, வெறியாயிருவேன். என்ன பாதுகாப்பு? சும்மா பாதுகாப்பு எப்படி தம்பி? சும்மா வரலாறு தெரியாத ஆளுங்களை கூப்பிட்டு வந்து எனக்கு சரிசமா பேச கேள்வி. வரலாறு நான் சொல்றேன். எங்க ஐயா என் தாத்தே உருவாக்குன காமராஜர் அவர் உருவாக்குன பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தா அப்துல் கலாம். அதுல படிச்சு விஞ்ஞானி ஆகிதான் அனுப்புண்டு அந்த சோதனை இதெல்லாம் விஞ்ஞானி ஆகிருக்காரு. இத ஒரு பையன் மறுக்க மாட்டேன். மானமுள்ள ஒரு பையன் மறுக்கவே மாட்டேன். அண்ணா இங்க பாருங்க, வரலாறு தப்பா இஷ்டத்துக்கு அடிச்சு விடாதண்ணா. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. காமராஜர் அவர் எப்ப ஆட்சிக்கு வந்தாரு? 1954 ஏப்ரல் 14 ஆட்சிக்கு வர்றாரு. ஆனா அப்துல் கலாம் அவர் எப்ப பிறந்தாரு? 1931 பிறந்தாரு. 1939 கிட்டலாம் ஒரு பள்ளி படிப்பை தொடக்க பள்ளி முடிச்சுட்டாரு அங்க ராமேஸ்வரத்திலே. இப்ப இவர் ஆட்சிக்கு வந்ததை கணக்கு பண்ணி பார்த்தா அப்துல் கலாமுக்கு அப்ப 22 வயசு. 22 வயசுல எப்படி நான் ஸ்கூல் படிக்க முடியும்? அப்துல் கலாமா ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அடிச்ச உடனே யாருன்னு ஐன்ஸ்டீன் இங்க பாரு.